மழையில் நனைந்த காதல். பகுதி 4. வெளியூருக்கு வந்த அர்ஜுன் புதிய வேலையில் சேர்ந்தான். பெரிய நகரம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை. ஆனால் அவன் மனதில் இருந்தது மீரா மட்டும்தான். ஒவ்வொரு இரவும் அவளுடன் பேசாமல் அவனுக்கு தூக்கம் வராது. ஒரு நாள் மீராவின் வீட்டிற்கு ஒரு திருமண பேச்சு வந்தது. மாப்பிள்ளை நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார். குடும்பத்தினரும் மிகவும் பிடித்திருந்தது. படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று உறவினர்கள் பேச ஆரம்பித்தனர். இதை கேட்ட மீராவின் இதயம் உடைந்தது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அன்று இரவு அர்ஜுனுக்கு அழைத்தாள். எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள் அழுகையுடன். என்ன ஆச்சு என கேட்டான். திருமண பேச்சை பற்றி அனைத்தையும் சொன்னாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு அர்ஜுன் சொன்னான், நம்பிக்கையை விடாதே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதே சமயம் சென்னையில் அர்ஜுன் ஒரு வேலையாக வந்திருந்தான். அவன் வரும் நேரத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பச் சென்ற பைக் மீது ஒரு கார் மோதியது. அர்ஜுன் சாலையிலேயே கீழே விழுந்தான். அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதிர்ஷ்டவசமாக பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். இந்த விஷயம் மீராவுக்கு தெரிய வந்தபோது அவள் அதிர்ச்சியடைந்தாள். அழுது கொண்டே மருத்துவமனைக்கு வந்தாள். அர்ஜுனை பார்த்தவுடன் அவளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. உனக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்று பயந்துவிட்டேன். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். நான் இருக்கிறேன், இனிமேல் இப்படி பேசாதே, சரி? இந்த நேரத்தில் அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. மீரா இல்லாமல் அவள் வாழ்க்கை முழுமையடையாது. மீராவுக்கும் அதே உணர்வுதான். ஆனால் அவர்களின் காதலுக்கு முன் இன்னும் ஒரு பெரிய தடையாக குடும்பங்கள் நின்று கொண்டு இருந்தன. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் அர்ஜுனின் மனதில் ஒரே எண்ணம்தான். மீராவை நான் திருமணம் செய்தே ஆக வேண்டும். அவன் தனது பெற்றோரிடம் எல்லாவற்றையும் கூற முடிவு செய்தான். ஒரு மாலை வீட்டில் அமர்ந்திருந்த அம்மா அப்பாவிடம் மெதுவாக பேசத் தொடங்கினான். எனக்கு ஒரு பெண் பிடித்திருக்கிறது. முதலில் அவர்கள் ஆச்சரியப்பட்டாலும் அர்ஜுனின் மனதை புரிந்து கொண்டனர். அவளை ஒரு நாள் வீட்டிற்கு அழைத்து வா என்றார் அவளது அப்பா. அர்ஜுனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் மீராவின் வீட்டில் நிலைமை வேறாக இருந்தது. திருமண பேச்சு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. மீரா மறுத்தாலும் சில உறவினர்கள் வற்புறுத்தினர். காதல் எல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நல்லா இருக்கும் என்று பேசினார்கள். அந்த வார்த்தைகள் அவளை காயப்படுத்தின. ஒரு இரவு மீரா வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அர்ஜுனின் அழைப்பு வந்தது. என்ன செய்கிறாய்? நிலாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் அதே நிலாவைத்தான் பார்க்கிறேன். மீரா சிரித்தாள். தூரம் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் மனங்கள் அருகில் இருந்தன. சில நாட்கள் கழித்து அர்ஜுனின் குடும்பம் மீராவின் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்தது. என்ன செய்கிறாய்? நிலாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். பெண் கேட்டு வந்த அர்ஜுனின் குடும்பத்தை பார்த்து மீராவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் அறைக்குள் இருந்தபடியே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். முதலில் பேச்சு அமைதியாக நடந்தது. ஆனால் திடீரென மீராவின் தந்தை சொன்னார், இப்போதைக்கு எனக்கு எந்த திருமணத்திலும் விருப்பம் இல்லை. அந்த வார்த்தை அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. அர்ஜுனின் முகம் வாடியது.
மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு இருவரும் பேசவில்லை. இருவரின் மனமும் கனமாக இருந்தது. ஆனால் மறுநாள் காலை அர்ஜுன் ஒரு செய்தி அனுப்பினான். உண்மையான காதல் சோதனைகளை கடந்துதான் வெல்லும். நான் காத்திருப்பேன். அந்த செய்தியை படித்த மீராவின் மனதில் மீண்டும் நம்பிக்கை பிறந்தது. ஆனால் விதி இன்னும் ஒரு பெரிய திருப்பத்தை அவர்களுக்காக வைத்திருந்தது. ஒரு நாள் மீராவின் தந்தைக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மீராவின் தந்தைக்கு என்ன ஆனது? அர்ஜுன் செய்த தியாகம் என்ன? அதனால் குடும்பத்தின் மனம் மாறுமா? பின்வரும் பகுதிகளில் பார்க்கலாம்.